Taste the Daily. சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் வயிற்றுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டு இருந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மருத்துவர்கள் இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் அங்கிருந்து செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி வணக்கம். கிண்டி அரசு மருத்துவமனையில் நேற்று முன்தினம் நடந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு துயர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கிண்டியில் உள்ள இந்த அரசு மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு, அதாவது மருத்துவர் ஒருவர் தனது தாயாருக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி ஒரு சம்பவத்தை நடந்தேறிய அன்று இரவே பெரும்பாக்கத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் வயிற்று வலி காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது தாயார் குமுதா மற்றும் அவரது மனைவி பரிமளம் ஆகியோரது உதவியில் இந்த அவசர சிகிச்சை பிரிவில் அன்று இரவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அன்று இரவு அவசர சிகிச்சை பிரிவில் செவிலியர்கள் தான் விக்னேஷை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து முதல் கட்ட பரிசோதனை செய்திருக்கிறார்களே தவிர அன்றிலிருந்து இன்று காலை அவர் உயிரிழந்திருக்கிறார். அதுவரை மருத்துவர்கள் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றுதான் அவரது உறவினர்கள் இங்கே நம்மிடையே கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கின்றனர். குறிப்பாக அந்த மருத்துவருக்கு ஏற்பட்ட அந்த துயர சம்பவத்தால் எந்த மருத்துவரும் அன்று முழுவதும் பணியில் இல்லை என்பதுதான் இங்கே விக்னேஷின் பெற்றோர் நேரடியாக பார்த்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இது குறித்து விக்னேஷின் உறவினர் அவரது சித்தி இங்கே இருக்கிறார், அவரிடம் கேட்டு பெறலாம். மேடம், இங்கே விக்னேஷுக்கு என்ன நடந்தது? எப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க? எதனால சேர்த்தீங்க? அவனுக்கு வயிறு வலின்ட்டு புதன்கிழமை எடுத்துன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க டாக்டருங்க இல்லைன்றது அவங்களுக்கு தெரியல, அவங்களும் சொல்லல போல இருக்குது. அவங்க நல்லா தான் இருந்தான்னு சொல்லிட்டு இவங்க, ஆனால் எந்த டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணாங்களா இல்லைன்னு கூட தெரியல. நேற்று 12:30 மணிக்கு சோமனது இல்லைன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டில் எடுத்துன்னு வந்து போட்டாங்க அவனை. ஆனால் அதுல இருந்து மூச்சு பேச்சு இல்லை, ஒரு டாக்டர் வந்து ஒன்றும் சொல்லலை. நாங்கள் 9 மணி வரைக்கும் காத்துன்னு கிடக்கிறோம். ஒரு டாக்டர் கூட வந்து எங்களுக்கு இதுதான் ஆச்சு அதுதான் ஆச்சுன்னு பிள்ளைய பற்றி ஒன்றும் சொல்லலை. 9:30 மணிக்கு வந்து சத்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் கூட இல்லை எமர்ஜென்சி வார்டில். நாம என்ன பண்றது? மருத்துவருக்கு நேர்ந்த அந்த சம்பவத்துக்காக நேற்று நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் கூட எந்த மருத்துவரும் பணியில் இல்லை என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் இல்லை என்ற ஒரு தகவலை செவிலியர் நோயாளியினுடைய உறவினரிடம் தெரிவித்திருந்தால் நாங்கள் வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்போம் என்பதுதான் உயிரிழந்த விக்னேஷின் தாயார் மட்டுமின்றி அவரது சித்தி, அவரது மனைவி தெரிவிக்கும் கருத்தாக இருக்கிறது. இந்த அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று நேற்று முழுவதும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர் இல்லாத காரணத்தால் நேற்று முன்தினம் இரவு அனுமதிக்கப்பட்ட விக்னேஷ் நோயாளி இறந்திருக்கிறார். இது குறித்து அவருடைய தாயார் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் சில கேட்டு பெறலாம். அம்மா, எனக்கு என்ன நடந்தது? முந்தானத்து இரவு சேர்த்துன்னு சொல்றீங்க, அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் இருந்தாங்களா இல்லையா? சிகிச்சை கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல, அன்னைக்கு மருத்துவர் இல்லை, ஏதோ 2 ஊசி போட்டிருக்காங்க, வலி குறையுது. ஒரு 1/2 hourல போயிட்டு வெளியே இட்டுன்னு வந்துட்டாங்க. வெளியே இட்டுன்னு வந்து வார்டில் மாற்றிட்டாங்க. வார்டில் வந்து ட்ரிப்ஸ் போட்டாங்க. ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்தது. அப்போ வந்து அவனுக்கு வயிறு கொஞ்சம் உபசமாக இருந்தது. அப்போ சிஸ்டர்ட்ட போய் சொன்னேன், அவனுக்கு வயிறு உபசமாக இருக்குது பாருங்க, அவன் நல்லா தானே தூங்குறான், எதுக்கு அப்படின்னாங்க. சரி, அவன் நல்லா நடந்துதான் போயிட்டு தான் இருந்தான். அப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு அவனுக்கு உச்சி திணறல் ஏற்பட்டு ஐசி வார்டு கொண்டு சேர்த்துருக்காங்க. ஆனால் டாக்டர்ஸ் கிடையாது. நேற்று நைட்டு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். ஒரு டாக்டர்ஸ் கூட நர்ஸு மட்டும்தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்லை. நாங்கள் நர்ஸுகிட்ட கேட்டால் அவங்க ஒன்றுமே பதில் சொல்லலை எங்களுக்கு. நான் கேட்குற ஒரே கேள்வி, நான் எமர்ஜென்சின்னு ஒன்று நான் சேர்த்தேன், எமர்ஜென்சி வரல. அப்போ எனக்கு எங்கள் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு தெரியாது. அப்போ என்ன சொல்லுமா, எங்கள் ஸ்ட்ரைக் நடக்குது, சரியான டாக்டர்ஸ் இல்லை, நீங்கள் வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போயிருப்போமா இருக்க மாட்டோமா? கூட்டிகிட்டு போயிருப்போம்ல. என் பிள்ளைக்கு தரமான ட்ரீட்மெண்ட் கிடச்சிருக்கல, எதுக்கு சொல்லலை? நான் எமர்ஜென்சி வார்டில் தான் சொல்லி, எதுக்கு சொல்லலை? டாக்டர்ஸ் இல்லைன்னு சொல்லிடணும். அப்புறம் நேற்று நைட்டு ஒரு டாக்டர்ஸ் கிடையாது, இன்னைக்கு காலையில் தான் ஒரு டாக்டர்ஸ் வந்தாங்க. நேற்று நைட்டில் நாங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேட்கலாம், எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸும் கிடையாது, சரியான பதிலும் கிடையாது. அப்போது டாக்டர்ஸ் உயிர் போனால் உயிர், நாங்கள் ஏழைங்க தானே, ஏழைங்க ஹாஸ்பிட்டல் நம்பி தானே வரோம். நீங்கள் நம்பி வந்து என் பிள்ளையோட உயிர் போச்சு. இதுக்கு யார் காரணம்? யார் பொறுப்பேற்பாங்க? அதுக்கு சொல்லுங்க, யார் பொறுப்பேற்பாங்க?
எங்ககிட்ட பண வசதி. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டும் நோயாளி விக்னேஷுக்கு மருத்துவர்கள் யாரும் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து மருத்துவம் அளிக்காததே இந்த உயிரிழப்புக்கு காரணமாகிவிட்டதாக அவரது தாயார் குமுதா கண்ணீர் மல்க வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது உறவினர் கூட நம்மிடையே இருக்கிறார்கள். சார், விக்னேஷ்க்கு என்னாச்சு? வயிற்று வலின்றாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது? ஹாஸ்பிட்டலுடைய நிலைமை எப்படி இருக்குது? மொத்தமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு மொத்தமாக சரியே கிடையாது. 20 தினங்களுக்கு முன்பு இதே மருத்துவமனையில் தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியாக அவர்கள் கவனிக்கவில்லை என்பதை குற்றச்சாட்டி ஒரு வாலிபர் பிரச்சனை பண்ணார். அது பெரிய இஷ்யூ ஆச்சு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. அதே போல் அதை நிரூபிக்கும் வகையில் எந்த ஒரு மருத்துவரும் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்பதுதான் காரணம். முக்கிய காரணம். இதற்கு தமிழக அரசு முக்கிய பங்கு எடுத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மீண்டும் இதே போல மற்ற இளைஞர்கள் இதுமாரி சாகக்கூடாது, யாருக்குமே இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையை திறந்த நாளிலிருந்து போதிய அளவில் செவிலியர்கள் இங்கு பணியில் அமர்த்தப்படவில்லை, மருத்துவர்கள் கூடுதலாக எண்ணிக்கையில் நியமிக்கப்படவில்லை என்று அரசு மருத்துவர்களே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த சம்பவங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வந்தோம். அரசு மருத்துவர்களுக்காக போராடக்கூடிய மருத்துவர்கள் சங்கமும் கூட புதிதாக மருத்துவமனை திறக்கும் பொழுது புதிய பணி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், புதிய செவிலியர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர் கோரிக்கைகளை முன்வைத்தும் கூட போதிய அளவில் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியில் இல்லாமல் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக இந்த கிண்டி அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்து வந்த நிலையில் தற்போதுதான் இந்த மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை என்பது கடந்த 2 நாட்களாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. உடனடியாக கூடுதல் மருத்துவர்கள், கூடுதல் செவிலியர்கள் இந்த மருத்துவமனையில் பணியில் அமர்த்தப்பட்டு கூடுதலாக மருத்துவர்களையும் செவிலியர்களும் பணியில் நியமனம் செய்தால் மட்டுமே ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனை நோக்கி வரும்பொழுது அவர்களுக்கு உரிய சிகிச்சை முறைகள் கிடைக்கும் என்பதே தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய விக்னேஷின் உறவினர்கள் வைக்கும் முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது. பாலாஜி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.